அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹாப்பி ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் எல்லாருக்கும், குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தர்மராஜ். என்னுடைய மனைவி பெயர் மேகலா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் என்னுடைய ஊர். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு வயசு இப்போது 39. என் மனைவிக்கு வயசு 35. நான் கல்யாணம் பண்ணது 35ஆவது வயசில் தான் கல்யாணம் பண்ணேன். சரிங்களா? 2019 மேரேஜ் பண்ணேன். குழந்த பிறக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஒரு வருஷம் ஒன்றும் ஆகலை. அப்புறம் 2வது வருஷத்துலேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலாக போனோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு எல்லாம் சரியாக இருக்குது, எனக்கு கவுண்ட்டு கம்மியாக இருக்குன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் என் கவுண்ட்டுக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டேன். எல்லாம் பண்ண திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் விருதாச்சலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் அங்கே கருமுட்டை வயசு ஆகிடுச்சி, கருமுட்டை வளரல அப்படின்னு சொல்லி சேலத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. சேலத்துக்கு போனால் கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இதில் குழந்தை உருவாகாது, ஒரு 3 லட்ச ரூபா பணம் கட்டினீங்கன்னா கருமுட்டை தானே வாங்கி அதை எடுத்து வச்சு குழந்தை உருவாக்கலாம், பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாழ்க்கையை விரக்தி அடிஞ்சு ரொம்ப நொந்து போய், சரி என்ன நடந்தால் நடக்கட்டும், கடவுள் மேலே பார்த்த போட்டு எது நடந்தால் நடக்கட்டும், நாங்கள் விட்டு பேசாமல் சரி நடக்கட்டும் சாமியை மட்டும் வெடிட்டு நாங்கள் விட்டு வீட்டை சேவனும் இருந்தோம். பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் ஊரில் ஜெயகொண்டம் பக்கத்தில் ரவிச்சந்திரன் ஒரு பையன், ரவின்னு ஒரு பையன், அவர் ஃபேஸ்புக் விளம்பரத்தை பார்த்து பிஸ்மி நாட்டு மருந்து மூலிகை அப்படிங்கிறத அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அங்கே பேசியிருக்காரு. பேசின உடனே பணம் கட்டி மருந்து பேசியிருக்காங்க. அவங்க கவலைப்படாதீங்க அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா பணத்தை அனுப்பின உடனே மருந்து வாங்கி சாப்பிட்ருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாளில் ஒரு ஃபஸ்ட்டு மாதம் நிற்கலையா, 2வது மாதம் நின்றுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி அந்த அம்மாட்ட பேசுங்க, அந்த மருந்து வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அந்த பையன் எனக்கு சொன்னார். அப்புறம் அம்மாட்ட பேசினேன், கவலையே படாதீங்க, வயசெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, 80 வயசாக இருந்தாலும் குழந்தெல்லாம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக பேசினாங்க. நானும் நம்பி, அல்லாவை நம்பி, அம்மாவை நம்பி பணம் அனுப்பி மருந்து வாங்கி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு மாதம் கொஞ்சம் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்களா, ஃபஸ்ட்டு மாதமே நின்றுன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு மாதம் நிற்கல, 2வது மாதம் டக்குன்னு நின்றுச்சு. எனக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட் எடுத்து பார்த்தோம். இன்றைக்கி தேதி 6/6/2022. இன்றைக்கி காலையில் தான் ஒரு 48 நாள் டெஸ்ட்டுக்கு போனாங்க. டெஸ்ட்டு பார்த்தோம், பாசிட்டிவாக வந்திருக்கு. வீணாக காசை கொண்டு போய் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து விரயம் பண்ணாதீங்க. அம்மாட்ட போங்க, ஒரு டைம் மருந்து வாங்கி சாப்பிடுங்க, கண்டிப்பாக அல்லாவோட அருளால், அம்மாவோட அருளால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனக்கு 3.5 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. சந்தோஷமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். கடவுள்